சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 9ஆம் நாள், திரையோதசி திதி நாளை அதிகாலை 5:55 வரை, கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு 9:19 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் ஆகிய சந்திரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் கூட ஒரு புதிய முடிவு, ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், பணவரவுகள் போன்றவைகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் தனவரவுன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். வளர்பிறை அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். பணலாபம், தனவரவு. ரொம்ப நாளாக இந்த விஷயத்தில் எனக்கு பணம் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு பணவரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மனதிற்கேற்ற ஒரு மணாளன் வேண்டும், ஒரு நிலையில் இந்த பெண்ணை நான் விரும்புகிறேன், இந்த பெண்ணு தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான மனைவி, கணவன் போன்ற குடும்ப அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். நிறைய பேருக்கு இன்றைக்கு வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியுங்க. இன்றைக்கி வாங்க, பணம் தர்றேன், அல்லது இந்த விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு தரேன், ரொம்ப நாளாக இவர் என்னிடம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், என்னால் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல என்ற கவலைகளில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் வராதா என்கின்ற ஒரு முன்னேற்றத்திற்கான ஏக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் தனம், வாக்கு, குடும்பம் என்கின்ற சொல் பலிதம் இருக்கக்கூடிய, பணவரவு வரக்கூடிய, குடும்பம் அமையக்கூடிய, வயதிற்கேற்ற நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்றைக்கு உச்சமாகி ராசியிலே இருக்கிறார். வளர்பிறை அமைப்பில் பங்கமின்றி இருப்பது ஒரு மிகப்பெரிய யோகம். மனம் தெளிவாக இருக்கும், எல்லா முடிவுகளையும் எடுக்கலாம். இன்றைக்கு எடுக்கக்கூடிய முடிவு, இன்றைக்கு சந்திக்கக்கூடிய நபர், இன்றைக்கு வரக்கூடிய ஒரு புதிய முயற்சி, இன்றைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் மனசில் இன்றைக்கு எல்லாமே மிக தெளிவாக, ஸ்ட்ராங்காக, அதைவிட மிக மிக முக்கியமாக உங்களுக்கு ஏற்ற வகையில் இருக்கும். எது கிடைக்கணுமோ அது இன்றைக்கு கிடைத்தே தீரும் என்பதை இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் மனமுப்ப ஒரு லெவலில் பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதை போலவே அம்மா வழி அமைப்புகளில் தாய் வழி சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அம்மா கிட்ட ஒரு சந்தர்ப்பம், ஒரு இது கிடைக்கல, எனக்கு ஒரு அனுமதியை கேட்கணும், அம்மா எப்போவுமே ஒரு சில நிலைகளில் என்னை பற்றிய ஒரு தவறான புரிதல்லையே இருக்கிறாங்க, இதுகளை எல்லாம் களைய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. தாயென்கின்ற தெய்வத்தை இன்றைக்கு அணுகி அவருடைய சம்மதம் அல்லது அவருடைய அத்தனை அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாளை சொல்ல முடியும். 7ஆம் இடம் இன்றைக்கு ஒரு பலவீனம் இல்லாமல் ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தின் அடிப்படையில் நண்பர்களின் மூலமான கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் உச்சம், தன விரயம். ஆயினும் செலவுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய பணவரவு வரக்கூடிய அமைப்பு, நல்ல பொருட்சேர்க்கை. இன்றைக்கு மனைவிக்கோ அல்லது வேறு வகையான நல்ல விதமான உறவுகளுக்கோ மனம் குளிரும் வண்ணம் அவர்களுக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுனராசிக்காரர்கள் பல பேருக்கு இன்றைக்கு தங்கம் சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு மனைவிக்கு தங்கம் வாங்கி கொடுத்தல், மகளுடைய திருமணத்திற்காக சேமிப்பதற்காக ஒரு நகை வாங்கி வீட்டில் வைக்கிறது என்று ஒரு விதமான பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்திலேயே அட்வான்ஸ் கொடுக்குற அளவிற்கு ஒரு பண வரவு வரக்கூடிய தன்மை, ஒரு தைரியம் வரக்கூடிய தன்மை, வீடு வாங்கலாம், நம்மளால் சமாளிச்சுக்க முடியும், மாதம் தவணைகளை கட்டிட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நம்பிக்கை தினமாகவே இந்த அமைப்பு அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட ஒரு சிறு குறு பயணம், ஒரு 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பயணம் அமைந்து அந்த பயணத்தின் மூலமாக சில நல்ல தொடர்புகள் கிடைத்து அதன் மூலமாக வரவுகள், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு.
பௌர்ணமியை நோக்கியும் அவர் போய்கொண்டிருக்கிறார். மார்கழி பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை நோக்கி ராசிநாதன் 11ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கக்கூடிய, தொட்டது துலங்கக்கூடிய, எண்ணம் பலிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, கடன் அழியக்கூடிய, நோய் அழியக்கூடிய, மற்றவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் சிக்கல்கள் நீக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. அவங்கவுங்களுடைய தசாபக்தி அடிப்படையில் எந்தெந்த விஷயத்தில் சோதனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்களோ, ஒரு பிள்ளை சரியில்லை, அல்லது பிள்ளைக்கு வாழ்க்கை சரியில்லை, அல்லது எனக்கே சில நிலைமைகள் சரியாக நடக்கவில்லை, கணவர், குழந்தைகள், மனைவி போன்ற அமைப்புகளில் சிக்கல்கள் இருக்கின்றன. இந்த மாதிரியான மன கஷ்டங்கள் அத்தனையும் கடகராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து தீர்வதற்கான அத்தனை ஆரம்பங்களும், எதையும் சமாளிக்க முடியும், ஒன்றும் கைமீறி போய்விடவில்லை அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். ஆகவே நீங்களே மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி இருக்குது என்பதை இன்று மதியத்திற்குள் தீர ஆராய்ந்து தீர்வுகளை எட்டக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருக்கிறார். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறது சில நிலைகளில் தொழில் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இன்றைக்கு வரக்கூடிய லாபத்தை இப்போவே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். 12, 10ஆம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதால் இன்றைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் ஓடிக்கிட்டே இருக்கிற தொழில்களை பண்ணுறோம் இல்லையா, அந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய இளைய பருவத்தினர், அல்லது ஒரு இடத்துல இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை கொண்டிருக்கின்ற எல்லாருக்குமே ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே நிலை மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், அதன் மூலமான சம்பள உயர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது வெளிநாடு வெளிமாநில பயணங்களையும் இன்றைக்கு குறிக்கும். ஏதேனும் ஒரு நிலையில் அலுவலகத்தில், வீட்டில் அனுமதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அடிக்கடி தூர இடங்களுக்கு போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இன்னும் நீண்ட காலத்திற்கு அம்மாவிற்கு ஒன்றும் ஆகாது, அவருடைய மருத்துவம் சரியான முறையில் தான் சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற நம்பிக்கை பிறக்கக்கூடிய நல்ல நாள், நம்பிக்கை தினம் சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு 9ஆம் இடத்தில் உச்சம் என்கின்ற நல்ல அமைப்பில் இருக்கிறார். இன்றைக்கு ஓய்வு நாளாக இருந்தாலும் கூட தொழில் பற்றிய சிந்தனைகளில் மனம் இருக்கக்கூடிய நாள். வேலை தொழில் அமைப்புகளில் பணம் எங்கே எப்படிப்பட்ட தன்மைகளில் சம்பாதிக்க முடியும், இந்த தொழில் நல்லதா, அந்த தொழில் நல்லதா, இந்த வேலையா அந்த வேலையா என்பது போன்ற அத்தனை சந்தேகங்களுக்கும் விடைகள் கிடைக்கக்கூடிய, முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம். சந்திரகேந்திரத்தில் இன்றைக்கு சனி இருக்கிறார். என்ன தொழிலை கைவிட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை கைவிட முடியும். எந்த தொழிலை தொடங்க வேண்டும் அல்லது அதை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருந்தீர்களோ அதற்கான வாய்ப்புகள், அறிமுகங்கள், அதற்கான வசதிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஓய்வு நாளாக இருக்கிறது என்பதை கூட நினைக்காமல் எதிர்கால வாழ்க்கையை பற்றி தான் இப்போது கன்னிராசிக்கார இளைய பருவத்தினர் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த சிந்தனைகள் அத்தனையும் ஒரே இடத்தில் தேங்கி அதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள், தென் திசையிலிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, 50 வயது கடந்தவர்கள் அனைவருக்குமே ஆன்மீக தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, தவம், தியானம், யோகா போன்ற வழிபாடுகள் அதன் மூலமாக நன்மைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமான நாள் இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள். ஆயினும் அவருக்கு இன்றைக்கு எந்த விதமான கெட்ட தொடர்புகள் எதுவும் ஏற்படலை. அவரே இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுப சந்திராஷ்டம அமைப்பாக இருக்கிறது. என்றாலும் சந்திரன் 8இல் மறையும் போது மனம் சற்று கொஞ்சம் குழப்பமான ஒரு அமைப்பில் இருக்கும். ஆகவே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அப்பா போன்றவர்கள் அல்லது குருவுக்கு நிகரானவர்கள், சற்று வயதானவர்கள், ஒரு 70 வயது கடந்த பெரியவர்கள்கிட்ட இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருந்தால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை கண்டிப்பாக இளைய பருவத்தினர் கலந்து ஆலோசித்து பின்பு எடுக்கக்கூடிய அமைப்புகள், முடிவுகள் இன்றைக்கு நல்ல பலனை தரும்.
வங்கிக்கு பணம் கொண்டு போகிறது, எடுத்துகிட்டு வருவது, பணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பணத்தை கையாளுகின்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்றும் நாளையும் சற்று மனம் குழப்பமாக இருக்கும் என்பதால் அதிலும் நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற ஒரு சொந்தக்காரங்ககிட்டயோ அல்லது நண்பர்கள்கிட்டயோ துடுக்குன்னு ஒரு வார்த்தை பேசிடாமல் அவருடைய கருத்து என்ன என்பதை கேட்டுக்கொண்டு கொஞ்சம் பேச்சினில் கவனமும் நிதானமுமாக இருக்க வேண்டிய, எல்லாம் ஒன்று நல்லாக நிறைவாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் ஒரு சிறு இடையூறு வரும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய சந்திராஷ்டம நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளை சொல்லலாம். வாழ்க்கை துணையின் மூலமாக இன்றைக்கி சந்தோஷம் இருக்கும். கணவனுக்கு மனைவியாலோ மனைவிக்கு கணவனாலோ அல்லது கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் தெரியக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு மனதிற்கு இனிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ஒரு எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு தன்மை, அல்லது இவரை மனைவியாக்கி கொண்டால் என்ன, இவரை கணவராக்கி கொண்டால் என்ன என்பது போன்ற ஒரு சிறப்பு எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தூய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 7ஆம் இடத்திலிருந்து சந்திரன் பொலிவோடு இன்றைக்கு ராசியை பார்ப்பதால் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, உங்கள் மனதில் இன்றைக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கும். அதைப் போலவே இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நல்லது செய்கிறவராகவோ ஒரு நண்பராகவோ உறவாகவோ மாறக்கூடிய தன்மை இன்றைக்கு. வந்தோம் போனோம் என்று இல்லாமல் ஒரு விதமான ரயில் சிநேகிதம் போன்ற அமைப்புகள் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நமக்கு கை கொடுக்கக்கூடிய, கைதூக்கி விடக்கூடிய ஒரு உறவு நட்பு இன்றைக்கு அறிமுகமாகக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு. கடந்த காலங்களில் எதில் தோற்று போயிட்டோம் அல்லது தோற்று விடுவோமோ என்பது போன்ற ஒரு சிந்தனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தேவையில்லை. என்றைக்கும் விருச்சிகம் வெற்றியடையும் என்கின்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய நல்ல நாள் என்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். பிற்பகல் 3 மணி வரைக்கும் சற்று குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பாம்பா கயிறான்றதை இன்றைக்கி தீர்மானிக்க முடியாது. ஒருவேளை இவர் இப்படி சொல்லியிருப்பாரோ, ஒருவேளை அவர் அப்படி சொல்லியிருப்பாரோ, அல்லது இவர் தான் இதை செய்துவிட்டு நம்மக்கிட்ட நல்லவர் மாதிரி நடிக்கிறாரோ, இந்த மாதிரியான எண்ணங்கள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் சுற்றி வரக்கூடிய தன்மை இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. எதை யாரை நம்புவது, நம்ம தாங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வளவளன்னு தேவையில்லாமல் உண்மையை சொல்லிடுறோம், அல்லது தேவையானவை மறைத்து பேசக்கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது, மனசில் நமக்கு ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் நம்மை புத்திசாலியாக உபயோகப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்ற கலக்க உணர்வுகள் இன்றைக்கு இருந்தாலும் கூட 3 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற அமைப்புகளின் மூலமாக போட்டிகள், பொறாமைகள், எதிர்ப்புகள், கடன்கள், உடல்நலக் குறைவுகள் அத்தனையும் நீங்கள் எதிர்த்து விடுகின்ற, அத்தனையும் ஒழித்து கட்டுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமையும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய யோக கிரகங்கள் அத்தனையும் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு கண் திறந்தாற் போல ஒரு ஞானோதயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை இன்று மாலைக்குள், இன்று இரவிற்குள் அறிந்து கொள்ளக்கூடிய சிறப்பு நல்ல நாள், தனுசுக்கு தேவையான நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்னைக்கு. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்தில் உச்சனாக இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் மனைவி வழி சொந்தங்களாலேயோ கணவர் வழி சொந்தங்களாலேயோ அல்லது மாமன் மச்சான் வகைராக்களையோ இன்றைக்கு ஒரு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கடந்த 3 வருடங்களாக எந்த இடத்துல ஒரு மாதிரியான அனுபவங்கள் இருந்ததோ, எந்த இடத்துல மன கஷ்டங்கள் இருந்ததோ அவைகள் எல்லாத்திலையும் அந்த கெட்ட பெயரை நீக்கி மகரம் தான் என்பதை உங்களுடைய உழைப்பின் மூலமாக மற்றவர்களுக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசிக்கு இனிமேல் சோதனைகளே இல்லைங்க. நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய, கணவனுக்கு மனைவி உதவியாக, மனைவிக்கு கணவன் உதவியாக, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உதவியாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு மகரத்திற்கு அனைவருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல இன்றைக்கு சந்திரன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. உழைப்பின் அருமையை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் என்பதை அடிக்கடி சொல்வேன். அதை இன்றைக்கு நீங்கள் சர்வ நிச்சயமாக நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிலருக்கு இதுவரைக்கும் வீடு வாகன அமைப்புகள் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய அமைப்பு, வாடகை கூட கொடுக்க முடியலையே என்கின்ற வருத்தத்தில் வருமான குறைவில் இருப்பவர்களுக்கு நிறைவான தனலாபம், வருமானம் வரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோக நாள்.
5ஆம் அதிபதி இன்றைக்கு கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய சிறுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 16 வயதிலிருந்து ஒரு 20-21 வயதிற்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரும். தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்றைக்கு மீனராசிக்கார பெற்றோர்களுக்கு மனம் நோகாத செய்திகளை அனுப்பக்கூடிய சம்மதிக்கக்கூடிய நாள்னு கூட சொல்லிடுவேன். திரும்பி வர்றதுக்கு சம்மதிக்கக்கூடிய அமைப்பு, அல்லது இதுவரைக்குமே திருமணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியிருந்த நிலைமையில் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்கின்ற இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சந்தோஷ செய்தி இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா விதத்திலும் நன்றாக வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. இன்றைக்கு ஒரு ஜோதிட விளக்கமாக தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகிறது என்பதற்கான ஒரு நுணுக்கமாக விஞ்ஞான ரீதியிலான விளக்கத்தை பார்க்கலாம். பெருங்கோணம் பெருங்கேந்திரம்னு சொல்லுவோம். ஒரு சதுரங்களும் முக்கோணங்களும் வட்டத்திற்குள் அடங்கிய நிலை ஜோதிடத்தினுடைய நிலை. இந்த வட்டம் என்பது வான்வெளியை கொண்ட ஒரு 360 டிகிரி கொண்ட ஒரு சமச்சீரான பரப்பு. இந்த வட்டத்திற்குள் முக்கோணமும் சதுரமும் அடங்கியதை தான் நாங்கள் கேந்திர கோணம்னு சொல்கிறோங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்னங்க? கர்மம்னா வேலை, தொழில், வியாபாரம். ஒரு மனிதன் தர்மம்ன்றது தான தர்மம். ஆக ஒரு மனிதன் தான தர்மத்தை செய்யக்கூடிய அளவுக்கு மிஞ்சி வருமானம் வரக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தொழில் ரீதியிலான நல்ல வருமானம் வரணும். ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது ஒருவருக்கு நல்ல வேலை கிடைத்து, நல்ல தொழில் அமைந்து, நல்ல வியாபாரம், நல்ல ஜீவன அமைப்புகள் உருவாகி, அதன் மூலமாக மிதமிஞ்சிய வருமானம் வந்து தனக்கு மிஞ்சி தானம் என்கின்ற அமைப்பில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி சமூகத்திலும் அவர் தர்மவானாக, ஒரு நன்கொடை அளிப்பவராக, ஒரு ஏழை எளியவரை காப்பாற்றுபவராக, அடுத்தவருக்காக உதவி செய்யக்கூடியவராக இருந்து புகழ் அடையக்கூடியதை தாங்க நாங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். 25 வயசுக்கு மேலே தானே நம்ம ஓரளவுக்காவது சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ சம்பாதிக்கிற பருவத்தில் ஒரு எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற, கொடுத்து மகிழ்கின்ற பருவம் என்பது அந்த 25 வயதிற்கு பிறகு 60 வயதிற்குள்ளே வருகிறது இல்லையா, அந்த 40 வருடங்கள் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டங்கள். ஆக எவர் ஒருவருக்கு 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் நல்ல விதமாக என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் சுபத்துவமாக அமைந்திருக்கிறதோ அவர்கள் இருவருடைய தசையும் அடுத்தடுத்தோ அல்லது சற்று சற்று முன்பின்னாகவோ வருகின்ற நிலைமையில் சரியான பருவம் என்று சொல்லப்படக்கூடிய 25, 28, 30 வயதுகளுக்கு பின்பு ஒரு 60 வயதுகளுக்கு உள்ளாக வரும் பொழுது ஒருவருக்கு தொழில் ரீதியிலான, வேலை ரீதியிலான நல்ல வேலை, கோடிக்கணக்கான சம்பளம் வரக்கூடிய வேலை, லட்சக்கணக்கான சம்பளம் வரக்கூடிய வேலை, ஒரு சிறிய தொழில் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, அது அப்படியே ஆலமரம் போல பல்கி பெருகி அவருக்கு எல்லா நிலைகளிலும் பணவரவு வருகிறது. ஒரு 40 வயதில் நல்ல விதமாக செட்டில் ஆகிறார். இதாங்க தர்ம கர்மாதிபதி யோகம். 40 வயதிற்கு பிறகு போதும் போதும் என்கின்ற பணம் வந்து விட்டதற்கு பிறகு, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு பணம் வந்து விட்டதற்கு பிறகு அவருடைய சிந்தனை அப்படியே சமூகத்தின் மீது திரும்பி நம்ம நல்ல பேர் எடுத்துக்கிட்ட ஒரு நிலைமை, நம்முடைய மனைவி, குழந்தைகள், கணவருக்கு ஒரு புண்ணியம் என்கின்ற சிலவற்றை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணங்கள் வரும்பொழுது அவர் அந்த தர்மத்தை செய்யக்கூடிய, தானத்தை, தர்மத்தை, நன்கொடையை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதற்கேற்ற வள்ளல் தன்மையும் அவருக்கு வந்து இவைகள் அத்தனையும் நிறைவேறி சமூகத்தில் அவர் ஒரு அந்தஸ்தான மனுஷராக இருக்கக்கூடியதாங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேந்திர கோணாதிபதிகளின் தொடர்பு படக்கூடிய நல்ல யோகம். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.